ஹாய், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து அடை தோசை. தேவையான பொருள் 2 டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் பச்சரிசி, அரை கப் கருப்பு உளுந்து. அரிசி மட்டும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச அரிசி இப்போ ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்தை ஊற வச்சுக்கணும். உளுந்து 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். 3 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசி, மிளகு 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் உப்பு, வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கருப்பு உளுந்து அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு மாவை கரைச்சி வச்சுக்கோங்க, தோசை மாதிரி ஊற்றிக்கிறதுக்கு. இதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் வாங்க. வெங்காய கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 4 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பல் பூண்டு, புளி, 2 வரமிளகா, மல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதைய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்திக்கோங்க அரைக்கும்போது. சட்னி ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தோசை, ஹெல்த்தியான கருப்பு உளுந்து அடை தோசை, வெங்காய கார சட்னி ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள்.